டு நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோ கபடி அப்டேட்ஸ் பார்த்தலாம். தெலுங்கு டைட்டன்ஸ், தபாங் டெல்லி, ஹரியானா ஸ்டீலர்ஸ், பாட்னா பைரட்ஸ் செம்ம மேட்சஸ்ஸு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் ஒரு பெரிய லெஜெண்ட் உள்ளே வர போகிறாருன்னு சொல்கிறாங்க. அஃபிஷியலாக போஸ்ட் போட்டிருக்காங்க. யாருன்றதை நீங்களே கெஸ் பண்ணுங்கள். தபாங் டெல்லியில் அஷு மாலிக் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஏன்னா அவரோட பிக்கஸ்ட் இன்ஜுரி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி 3 வருஷத்தில் அவர் இன்றைக்கி தான் பெர்ஃபார்மே பண்ணாமல் இருந்திருக்காரு. விஜய் மாலிக், அதுக்கப்புறம் அஜித் பவார் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் தெலுங்கு டைட்டன்ஸ் என்னதான் இருந்தாலும் சுமாரான டீம்ன்றதை காட்டுறாங்க. மிரட்டிட்டாங்க தபாங் டெல்லியோட டிஃபென்ஸு. ஹரியானா பாட்னாவில் அதே மாதிரி ஹரியானா பயங்கரமான ஒரு டிஃபென்ஸை அடித்து எல்லாருமே நொறுக்கிட்டாங்க பாட்னா பைரட்ஸில். அப்படி இருந்தும் சுதாகருக்கு வாய்ப்பே தரல. நானும் பார்த்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல சும்மா கொடுத்தாங்க ஒரு ரைடு. அதில் அவர் 2 பாயிண்ட் எடுத்தார். போன டைமே பாட்னாவில் இதே மாதிரி தான் சுதாகருக்கு பண்ணாங்க. இந்த டைமே இதே தான் பண்ணுறாங்க. அயான் போய் மாட்டிகிட்டே இருந்தாலுமே அவரை தான் அனுப்புகிறாங்க. சுதாகரை சப்ஸ்டியூட்லேருந்து கூட கொண்டு வர மாட்டுறாங்க. இன்னொன்று மிலான் ஒரே ரைடில் 6 பாயிண்ட் எடுத்தார். அது